இந்த ஒரு விஷயத்த நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சும் இந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 29 வருஷம் அதுக்காக போர் நடத்திட்டு இருக்காரு. கதை என்னன்னு ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர் பேர் வந்து ஹிரோ ஒடோனோ. இவர் வந்து ஒரு ஜப்பான் சோல்ஜர். 1944ல வேர்ல்டு வார் 2 அப்போ இவர் வந்து குரூவோட பிலிப்பைன்ஸ்ல இருக்க லெபாங் ஐலாண்ட்ல அனுப்பப்படுறாங்க. ஏன்னா ஜப்பான் வந்து அந்த ஐலாண்டை டெரிட்டரி கேப்சர் பண்றதுக்காக. அப்ப அந்த கமாண்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எக்காரத்தை கொண்டு சரண்டர் ஆகக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரின்னு சொன்னாரு. அதை நினைச்சிட்டு அவரு கேம்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த ஐலாண்ட்ல. 1945 அப்போ வேர்ல்டு வார் 2 வந்து எண்ட் ஆகுது. அப்புறம் அந்த எண்டான நியூஸ் சரி, எல்லா ஐலாண்டுக்கும் சரி, எல்லா டவுனுக்கும் சரி, அந்த மாதிரி போய் சேருது. அப்ப அந்த ஹீரோ இருக்கிற ஐலாண்டுக்கு போய் சேர்றப்ப அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இது ஒரு எனிமி செயலா இருக்கலாம், இந்த மாதிரி வார் எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மள கொல்ல கூட பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் அதை நம்பல. இந்த மாதிரி மாசத்துல இருந்து வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு. அவரோட க்ரூவும் அவரும் சர்வே பண்ண என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறது, அதே சமயம் விவசாயிகள்ட்ட இருந்து அரிசி திருடி சாப்பிடுறது, இதே வேலையா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அவரோட க்ரூல இருந்து ஒவ்வொரு மெம்பரா லாஸ் ஆறாங்க. அப்படி இருந்தாலும் அவரு கிட்டத்தட்ட 29 வருஷம் அந்த காட்டுக்குள்ளே வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு பாதுகாத்துட்டு இருந்தாரு. அப்புறம் 1974ல ஜப்பான்ல சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் வந்து அந்த ஐலாண்டுக்கு போறாரு. அப்ப அவர் வந்து இந்த ஹீரோவோட கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இந்த வார் எண்ட் ஆயிடுச்சு சொன்னதுக்கப்புறம் நம்ப முடியல. அவர் மறுபடியும் சொன்ன வார்த்தைன்னா, என் கமாண்டர் வந்து சொல்ற வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கமாண்டரை அனுப்பி வச்சாங்க அந்த ஐலாண்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வெப்பனை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கமாண்டர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 29 வருஷம் தனியா போர் நடத்திட்டு இருக்காரு.